நேற்று நைட்ல இருந்து நம்ம பரபரப்பா பேசிட்டு இருக்க ஒரு முக்கியமான விஷயம், இந்தியன் கவர்மெண்ட் 500 மற்றும் 1000 நோட்டுகளை வந்து தடை பண்ணியாச்சு. அதுக்கு பதிலாக புது 500 மற்றும் 2000 நோட்டுகளை வந்து சீக்கிரம் ரிலீஸ் பண்ண போறாங்க. இது சரி அப்படின்னு ஒரு தரப்பும், தப்பு அப்படின்னு ஒரு தரப்பும் ஆல்ரெடி பேசிட்டு இருக்கோம். இதுக்கான பதில கண்டிப்பா காலத்தால மட்டும்தான் சொல்ல முடியும். சோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரி, இப்ப முக்கியமான விஷயத்துக்கு வரலாம். இந்த புதுசா வெளிவர போற 2000 நோட்டுகள்ல என்ஜிசி அப்படின்னு ஒரு புது டெக்னாலஜியோட வரப்போறதாகவும், இந்த டெக்னாலஜி இருந்தா யாராலையும் மொத்தமா பணத்தை பதுக்கி வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாக்கள்லயும் பல முக்கியமான செய்தி ஊடகங்கள நியூஸ் படிச்சேன். அது என்னடா என்ஜிசி அப்படின்னு ஒரு புது டெக்னாலஜி அப்படின்னு பாக்குறப்போ, நானோ ஜிபிஎஸ் சிப் அப்படின்னு ஒரு அருமையான பேர் ஒன்று கொடுத்திருந்தாங்க. இந்த நானோ ஜிபிஎஸ் சிப் வந்து ஒரு சிக்னல் ரிஃப்ளெக்டரா செயல்பட போறதாகவும், இதுக்கு பவரே அவசியம் இல்லை, எப்பெல்லாம் வந்து சேட்டலைட் வந்து ரெக்வஸ்ட் வருதோ அப்பெல்லாம் அது இருக்க எக்ஸாக்ட் லொகேஷனையும் சீரியல் நம்பரையும் வந்து சேட்டலைட் அனுப்பிச்சு வச்சிருன்னு போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப யாராவது ரொம்ப காலத்துக்கு பணத்தை ஒரே இடத்துல பதுக்கி வச்சிருந்தாங்கன்னா அந்த லொகேஷனையும் சீரியல் நம்பரையும் வந்து சேட்டலைட் அனுப்பிச்சு வச்சிரும். அதுல இருந்து டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து மொத்த பணத்தை அழுட்டு போயிடலாம் அப்படின்னு கூட போட்டிருந்தாங்க. இந்த கதையெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா? இது உண்மைதானாங்கிறதையும் பார்த்தலாம். இந்த உலகத்திலே ரொம்ப தின்னான ஜிபிஎஸ் மாடியூல் பேரு நானோ ஸ்பைடர். அது தயாரிச்ச கம்பெனி பேரு ஆரிஜின் ஜிபிஎஸ். இந்த ஜிபிஎஸ் மாடியூலோட திக்னஸ் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 2 மில்லிமீட்டர். நம்ம கரன்சியோட திக்னஸ் ஆல்ரெடி உங்களுக்கு என்னன்னே தெரியும், அரௌண்ட் 0.1 மில்லிமீட்டர். இந்த 0.1 மில்லிமீட்டர்ல ஒரு ஜிபிஎஸ் மாடியூல் வைக்கிறதுங்கிறது வந்து சாத்தியமா அப்படிங்கறத நீங்களே யோசிச்சுக்கோங்க. அண்ட் மோரோவர், ஒரு ஜிபிஎஸ் மாடியூல் தயாரிக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் 50 ரூபா செலவாகும்னு வச்சுக்கிட்டாலும் ஒரு 2000 நோட்டு அடிக்கிறதுக்கு 50 ரூபா செலவுங்கிறது ரொம்ப ரொம்ப டூ மச். சரி, இப்ப என்ஜிசிங்கிறது இருக்கா இல்லையா அதானே கேக்குறீங்க. என்ஜிசிங்கிறது இல்லைன்னு நான் சொல்ல வரல, இருந்தா நல்லா இருக்கும்.